ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வேதத்தை தியானிக்க இந்த காலை வேலை இந்த காலத்தை வந்து ஒவ்வொரு கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபித்து இந்த ஆராதனை துவங்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே அப்பா, ஆசீர்வப்பட்ட இந்த ஆண்டவரே காலை வேலைக்கு நாங்கள் தகப்பனே அன்றைய நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் வல்ல தகப்பனே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தின தேவன் ஆவியானவரே, இனிமேலும் எங்களை நீர் வழிநடத்தின விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் தகப்பனே, நீர் வாக்கு மாறாதவர் தகப்பனே, அற்புத அதிசயங்களை செய்கிறவர் யான் தகப்பனே. பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னது போல ஆவியானவரே அந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவோம் செபிக்கிறோம். இது கேட்கிற மதத்தில் 30, 60, 100 பலத்தோட வேதவசங்களாக நீர் மாற்றுங்க ஆண்டவர் தகப்பனே. ஒவ்வொருக்கும் இதை நீ ஆசீர்வாதமாக நீர் மாற்றுங்க. எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஸ்தலம் முழுதும் நீர் ஆண்டவர் தகப்பனே பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தில் அசைவாடின தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆசைவாடம் செபிக்கிறோம். அவங்களை வரவேற்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக்க வேண்டியதை பலப்படுத்துங்க. ஏசு முழுச்ச நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க போகிற அதிகாரம் யாத்திராகமம் 26வது அதிகாரம். ஆமென். இத்தனை அதிகாரங்களை நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் நம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்காக புதிய சிஸ்டம், புதிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணுகிறார். இதில் அவர்கள் தொழுது கொள்வதற்கான, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கான படிகளை அவர் முன்கொண்டு வருகிறார். அதில் பார்த்திங்கன்னா முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தல். நம்ம போன அதிகாரத்திலேருந்தே பார்த்துன்னுக்கிறோம். தேவன் மோசேக்கு 40 நாள் மலையில் முகமுக தரிசனமாகி அநேக பிளான்ஸ் அவரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண ஆண்டவர் உதவி செய்கிறார். என்னுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கும், ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஒரு சில பகுதிகளை பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சில பகுதிகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓரளவு படித்தவங்களுக்கு தெரியும். ஆமென். என்னடா இது இத்தனை முழம் அத்தனை முழம் இது அளவாக இருக்குது இல்லை இருக்குது. ஆமென். இதுலேருந்து நம்ம ஆண்டவர் என்ன தான் புரியலே, ஒரு சில நேரத்தில் குழப்பமாக இருக்கும். ஆமென். ஆனாலும் இதை நம்ம அதிகாரத்தை படிக்கும்போது ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதற்கு நம்ம அதாவது படிச்சிருப்போம். எப்பவுமே படித்ததோடைய கொஞ்சம் நம்ம திரையில் பார்த்தா ஈஸியாக மெமரியில் ஆகும் சொன்னாங்க. உங்களுக்காக 2 வீடியோ மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த 26ஆம் அதிகாரம் இப்போ தான் ஏஐலாம் சொல்கிறோம். முன்னாடியே அந்த கிராஃபிக்ஸ் பண்ணி உண்மையால் இந்த வீடியோ எப்படி இருந்திருக்கும், இந்த ஆண்டர் சொன்ன அந்த கலர்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஏன்னா நம்மளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய வீடியோ மட்டும் அதை நாம் பார்த்த பிறகு இந்த செய்திக்குள்ளே போகலாம்.
இன்றைக்கி இந்த அதிகாரத்துக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்குறோம், ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மேசியா. ஆமேன் சொல்லாமா? ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மேசியா. ஆமேன். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மையமாக இருக்கிறார். ஆமேன். நம்ம எப்போ சொல்லுவோம், பழைய ஏற்பாட்டின் அதாவது புதிய ஏற்பாட்டின் நிழல் தான் நம்மளுடைய பழைய ஏற்பாடு. ஆமேன். நான் இருக்கிற இது வந்து நிஜம். ஆமேன். நிழல் வந்து பின்னாடி இங்கே போகிறது. ஆமேன். அதுமாரி நம்மளோட புதிய ஏற்பாடு தான் நிஜம். ஆமேன். புதிய ஏற்பாடு நிழல் தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படும். ஆமேன். அப்போ நிஜமானவர் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அல்லேலூயா. நிஜமானவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிற ஒரு சாயலாக தான் பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமேன். இதில் நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 to 14 வசனம் வரைக்கும் மூடு திரையை அமைத்தல் என்ற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். 1 to 16 மூடு திரையை அமைத்தல். 15 to 30 வசனம் வரைக்கும் வாசஸ்தலத்திற்கான பலகைகளை உண்டு பண்ணுதல். 15 வசனத்தில் 30 வசனம் வரைக்கும். கடைசி பகுதியாக 31 வசனத்திலிருந்து 37 வசனம் இருக்கும் திரைச்சிலையை உண்டு பண்ணுதல். இந்த 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இதில் நம்ம முதலாவது பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 to 14 வசனம் வரைக்கும் நம்ம முழுதும் கேட்டுடலாம். கேட்ட பிறகு நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். இதில் இன்றைக்கி இயேசுக்கு காலையில் தியானத்தில் படிக்கும்போது ஒரே ஒரு ஆச்சரியம். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறார். ஆமேன். முழுசாக சொல்லப்போனால் ஆசரிப்பு கூடாரமே இயேசு தான். ஆமேன். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் தான். ஆமேன். அவர் பரிசு ஸ்தலமாக இருக்கட்டும், மகா பரிசு ஸ்தலமாக இருக்கட்டும், கற்பலைகளாக இருக்கட்டும், மன்னாவாக இருக்கட்டும், எது எடுத்தாலும் அது இயேசுவை குறிக்கிறது தான் இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கப்பட்ட காரியங்களும் இயேசு கிறிஸ்துவ தான் மையமாக குறிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அந்த முதலாவது வசனத்தை நான் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். முதலாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா 4 விதமான எலமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 4 எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திரிந்த மெல்லிய பஞ்சு நூலினாலும். ஆமேன். பஞ்சு எப்படிப்பட்டது? சாஃப்டாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இது வந்து எதனா இன்னர் பகுதி, அதாவது ஒரு கூடாரத்தில் பகுதி மக்கள் வந்து பார்க்குற பகுதி. இன்னரில் வந்து என்ன ரொம்ப குஷன் போல் நம்ம பார்க்குறதுக்கான ஒரு சாஃப்டான. ஆமேன். இந்த பஞ்சு நூல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி நம்ம நினைக்கலாம். ஆமேன். அதை நான் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 14 வசனம். எது? அவருடைய சிரசு என்னதான் வெண்பஞ்சை போல் இருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வெண்பஞ்சை போல் இருந்த. ஆமேன். ஹல்லேலூயா. அதை தான் அவர் பிரதிபலிக்கத்தான் இருக்குது. 2வது நம்ம பார்க்குறோம், அது என்னது? இள நூலினாலும், இள நீலம். ஆமேன். அது வந்து என்னது? நீல நிறத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதில் பார்த்தோன்னா வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவருக்கு என்ன எப்படி இருந்தாங்களா? ஆமேன். அவங்களுக்கு இள நூலுனால இருந்தாங்க. ஆமேன். நேற்று நம்ம 25 அதிகாரத்தில் பார்த்தோம், அவங்க வந்து ஆண்டவர் வந்து பயங்கரமாக வந்து தரிசிக்கிறாங்க. அந்த தரிசிக்கும் போது எப்படி இருந்ததா? அது அவங்களுடைய கர்த்தருடைய மகிமை வந்து அந்த நீல கலரில் இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. பரலோகத்தில் இன்னும் நிறைய வசனங்கள், அநேக வசனங்கள், பிதாவானுடைய சிங்காசனமும் இளம் நீல நிலத்தை தான் அந்த அடியில் அவருடைய ஸ்தலத்தை குறிக்கிறதா இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம ஆசரிப்பு கூடத்தில் பார்க்குறோம், வெண்பஞ்சை போட்டு இயேசு கிறிஸ்து இருந்தாலும் இளநூல் போல் அவருடைய வாசஸ்தலத்தை அது வந்து குறிக்கிறதா இருக்குது. 3வது நம்ம பார்க்குறோம், என்னது? ரத்தாம்பரம் என்ற ஒரு எலமெண்ட். இந்த ரத்தாம்பரம் என்ற இதுன்னு பார்த்திங்கன்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஆங்கிலத்தில் சொன்னால் அது பர்பிள் என்ற ஒரு கலரை தான் குறிக்கிறது. ஏன்னா பர்பிள் கலர் வந்து அங்கே அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண, அதாவது இயற்கையாக கிடைக்காத கலராக இருந்து அந்த காலகட்டத்தில் பர்பிள் செய்யப்பட்டது மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருளாக தான் காணப்படுது. ஆமேன். அப்படியாப்பட்ட ஒரு அந்த எலமெண்ட் தான் இருந்தது. அதை வந்து நம்ம அதுக்கும் ஜீசஸ் கிறிஸ்துக்கு எப்படி சம்மந்தம் பார்க்க போகிறோம் நம்மளாம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கலாம். தமிழில் வந்து அதுக்கு சிவப்பான அங்கின்னு கொடுப்பேன். நீ அப்படியே ஆங்கிலத்தில் பாருங்கள், டிவியில் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். என்ன கலர் கொடுக்கப்பட்டது பாருங்கள்? பர்பிள். ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் பர்பிள் கப்பல். ஆமேன். அந்த ஆடை கொடுத்து தான் தேவனை அவங்கள சிலுவில் அறியும் போது அந்த ஆடையை கொடுக்குறாங்க. ஆமேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம யோவான் 19 அதிகாரம் 2 வசனத்தையும் வாசிக்கலாம். யோவானும் இதை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். திரும்ப தமிழில் சிவப்பான அங்கின்னு கொடுக்கப்படுது. ஆங்கிலத்தில் பார்க்கலாம். கீழே
பர்பிள். ஆமாம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு அது இயேசு கிறிஸ்துவோட ஆடையை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை தான் அவர் பிரதிபலிக்கிற விதமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். இயேசு எப்படிப்பா இருந்தார்? ஆமேன், அவர் தான் இளநூல பஞ்சு போல இருந்தார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடத்தில் தான் இயேசு இருந்தார். அவர் எப்படிப்பா இருந்தார்? ஆமேன், இந்த மாதிரி ரத்தாம்பர அந்த ஆடையை அணித்து தான் அவர் இருந்தார். ஆமேன். மூன்றாவது நம்ம பார்த்துட்டோம். நான்காவது என்ன? சிகப்பு நூல். அல்லேலூயா. சிகப்பு என்றாலே அந்த காலத்தில் எதை குறித்தா? ரத்தத்தை குறிக்கிறதா இருக்குது. ஆமேன். சிகப்பு என்றாலே ரத்தத்தை குறிக்கிறது. ஆண்டவர் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வண்ணமாய் அவர் காட்சியளிக்கப்பட்டார். ஆமேன். அல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தை, முழு ரத்தத்தை சிந்தி நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை அவர் சிந்தினார். ஆமேன். நம்ம ஏதாசன் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன கலரில் இருக்கும்? சிகப்பு கலரில் இருக்கும். ஆமேன். இது எல்லாத்தையும் மையமாக வைத்து தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். ஆமேன். அப்போ ஆசரிப்பு கூடாரமாக யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். ஆமேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவரே அதில் தரிசிக்க இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கடைசி அந்த 14ஆவது வசனத்தில் பார்க்கலாம். 14ஆம் வசனத்தை ஒரு விஷயம் நான் படிக்கலாம். நான் படிக்கிறேன். சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலை மூடையும் நீ என்ன பண்ணுவாங்க? உண்டு பண்ணுவாங்க. ஆமேன். 13 சொல்லுது, கூடாரத்து மூடு திரைகள் நீளத்தில் மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசத்தால் மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி தான் பார்க்குறோம், இது சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினால் என்ன பண்ணிட்டு இருந்தது? கூடாரத்துக்கு ஒரு மூடியையும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். அந்த நம்ம திரையில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த தகசு தோல் பார்க்குறோம். அது தகசு தோல் அந்த காலகட்டத்திலேருந்து அந்த வனாந்தரத்தில் அதாவது அது பேர் வலைக்கரடி என்று தமிழில், ஆங்கிலத்தில் பேஜர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழில் அது வலைக்கரடி. அந்த தோலினால், ஏனென்றால் அந்த வெளிப்புறம் மிகவும் அது ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். நம்ம என்ன வெயில் வந்தாலும், காற்று வந்தாலும், மழை வந்தாலும் அது என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று அந்த தோலினால் ஆண்டவர் அதையும் உண்டு பண்ணி ஆண்டவர் நம்மளுக்கு வைத்தார். ஆமேன். அப்போ முதலாவது பகுதி என்ன சொல்கிறது பாருங்கள். ஆமேன். ஜீசஸ் அவர் ப்ரொடெக்டர். ஆமேன். இயேசு தான் நம்முடைய பாதுகாப்பு. ஆமேன். ஆண்டவர் அதாவது நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்துக்கிறோம். ஆமேன். கண் இமை ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லுவாங்களே, உள்ளே ரொம்ப என்ன சாஃப்டான, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே ரப்பை கொடுத்து, அதுக்கு மேலே கொடுத்து, ஏன் ஆண்டவர் உள்ளே இருக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக. ஆமேன். அதுபோல் ஆண்டவர் அந்த உள்ளுக்கிற திரையை மேலேருந்து, அதாவது ஆலயத்துக்குள்ளேருந்து பார்த்தா இந்த கலர்ஸ்லாம் வெளியே தெரியும். ஆனால் வெளியே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சீல்டாக கர்த்தர் எடுத்து என்ன பண்ணிட்டார்? அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் வடிவமைத்து கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரும் நம்மளை அரவணைக்கிற, ஆமேன், நம்மளை கிட்டி சேர்த்து அரவணைத்து நமக்கு ஆண்டவர் சாஃப்டாக இருக்கிறார். ஆனால் பின்னாடி இருந்து நம்மளை எத்தனை சக்திகள் வந்தாலும் தாக்காதபடிக்கு பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்து பாதுகாவலாக இருக்கிறார். ஆமேன். அதாவது அமெரிக்காவில் அந்த காட்டுத்தீயில் நடந்த உண்மையான சம்பவம். காட்டுத்தீ அடிக்கடிக்கு நடக்கிற ஒரு சம்பவம் தான். அப்போ அந்த காட்டுத்தீ பண்ணும்போது அந்த க்ளீன் பண்ணும்போது ஒரு கோழி அந்த ஃபுல்லாக தீஞ்சிட்டு அப்படியே ஆனால் நிற்கிற மாதிரி இருக்குது, சிலை மாதிரி இருக்காமே. இதே சிலை இருக்க சொல்லிவிட்டு அந்த குச்சியில் தட்டி விடும்போது அந்த கோழி உள்ள அந்த இறகுலேருந்து ஒரு சில உயிருள்ள குஞ்சுகள் என்ன பண்ணிச்சான்? வெளியே ஓடிச்சான். அப்பா அல்லேலூயா. அப்போ பார்த்தவங்கள ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, இந்த கோழி என்ன பண்ணிருக்கு? தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் தன்னுடைய சிறகால மூடி என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த உயிரிழ குஞ்சுகளை காத்து கொண்டு இருக்குது. ஆமேன். உள்ள அவங்களுக்கு என்ன இருக்கும்? நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சொகுசாக, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இறகுலாம் பார்த்துருப்போம்ல, அது உள்ள நல்லா இருந்திருக்கும். ஆனால் வெளியே என்ன பண்ணார்? அந்த கோழி தன்னுடைய ஜீவனை மீட்டு நம்மளை பாதுகாட்டுது. ஆமேன். அல்லேலூயா. அதுபோல் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனையும் மீட்டு நம்மை பாதுகாத்திருக்கிறாமே. நம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவரே பலியாக ஆடாகி தேவன் நம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் நம்ம ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீசஸ் கிறிஸ்து கிட்ட போக ஆண்டவர் நம்ம ரொம்ப சாஃப்டானவர். ஆமேன். ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியானவர். பார்க்கறதுக்கு அது அழகாக இருந்திருக்கும். ஆண்டவர் மிகவும் அழகானவர். நம்ம கிட்ட போக ஆண்டவர் நம்மளுக்கு தேவன் ரொம்ப சாஃப்டானவர். ஆனால் பிற்புறத்திலிருந்து நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது பார்த்துட்டோம், தேவனே நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மூடு தெரியாக இருக்கிறார். இரண்டாவது ஒரு பகுதி பார்க்க போகிறோம். 15ஆம் வசனத்துலேருந்து 30ஆம் வசனம் இருக்குது. நான் படிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லாமா. இது என்ன? இன்றைக்கி இந்த இரண்டாவது பகுதி நம்ம என்ன பண்ணோம்? வாசஸ்தலத்திலே பலகைகளை உண்டு பண்ணுவாங்க என்ற ஒரு தலைப்பில் நான் பார்த்தோம். ஆமேன். ஏன் இந்த பலகை?
அதுதான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது, தூணாக இருக்குது. ஏன்னா இது வந்து மேலே படுகிற ஒரு டென்ட்டு தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். டென்ட்டு மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு மேலே காணப்படுகிற அந்த பலகைகள் வந்து தூண். இன்றைக்கி நம்ம தூண் வந்து சிமெண்ட்டில் இது பண்ணுறோம். அந்த காலகட்டத்தில் இது என்ன மரம் நம்ம பார்த்துட்டோம், அது வந்து என்ன மரம், சித்தி மரம். சித்தி மரம் மிகவும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமாக இருக்குது. பல வருடங்கள் ஆனாலும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிற, எந்த சேதம் அடையாகிற நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரமாக இருந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த என்ன சொல்கிறார், பலகையில் உண்டு பண்ணி இது என்ன அந்த முக்கியமான ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதை தூணாக நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதில் இயேசு கிறிஸ்து என்ன நம்ம வெளிப்படுகிற நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ எது வந்து சபையினுடைய சத்தியமும் தூணும் ஆதாரமாக இருக்கிறதா, அந்த சத்தியம்தான் ஒரு சபையினுடைய தூணாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த கற்பலைகள் எதை குறிக்குது, சத்தியத்தை குறிக்கிறது. ஒரு சபை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எதை வச்சு நம்ம சொல்லணும்னா, அவங்க எந்த அளவுக்கு சத்தியத்தில் நடக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த சபையானது அது மிகவும் வலிமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தியமாவது என்ன? ஆமென். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு வலுவான ஒரு பில்லராக அந்த சத்தியம் அந்த பலகைகள் இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவும் சத்தியமாகிய ஆவியானவர் சத்தியமாக அவர்தான் ஒரு திருச்சபைக்கும் தூணும் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லாத சபை அது கூடாரம் இல்லாத சபைன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தாத சபை அது ஒன்றுத்துக்கும் அது உபயோகம் இல்லாத சபை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மகனே இந்த சத்தியத்தை நீ நடப்பினாலும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், வலுவாக நிற்க முடியும். ஆமென். நீங்கள் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் என்ன பண்ணவங்களை விடுதலை ஆக்கும். அப்போ நம்ம சபைக்கு வருகிறோம், நம்ம சபையில் இருக்கிறோம் என்றால் அது முக்கியம் இல்லை. நாம் சபையில் நிற்க வேண்டும் என்றால், சபையில் தூணும் ஆதாரம் நிற்க வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்போ இந்த கற்பலகை எதை குறிக்கிறது? அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். எப்படி அந்த பலகைகள் தூணமாக தான் இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவே சத்தியமாக ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவரே தூணும் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய திருச்சபை பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் 619 சர்ச் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஏன்? தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம், நேற்று கூட அப்போ அம்மா சொல்லும்போது, அடுத்த தலைமுறை வளருங்க, டிசைப்பில் வளருங்க, அவங்க சத்தியத்துக்குள்ளே வளருங்க, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளரும் அந்த அளவுக்கு நம்ம சபை ஸ்ட்ராங்காக வளரும். அதனால தான் நம்மளுடைய சபையிலும் டீச்சிங் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஏன்? பிள்ளைகள் வந்து சாதாரணமாக இருக்கிறது போல அவங்க சத்தியத்தில் வளர்ந்தாதான் ஊழியத்தில் நிற்கும். சத்தியத்தில் அவங்க வளர்ந்தாதான் ஆவிக்கிற முதிர்ச்சியில் அவங்களும் வளர்ந்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சபையின் தூணும் ஆதாரமாக சத்தியமாக இருக்கிறார், நாமும் அந்த சத்தியத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம், 31 37 வரைக்கும். அல்லேலூயா. இதில் 3ஆவது பகுதி நம்ம அதாவது இது என்னென்னா திரைச்சீலை. திரைச்சீலை என்றால் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா ஸ்தலத்தும் இருக்க இடையான ஒரு ஸ்க்ரீனை தான் நான் திரைச்சீலை என்று சொல்கிறோம். ஆமென். இது நம்ம சபையில் அப்படி தான் இருக்குல்ல, இது வந்து பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும். இது ஆல்டர் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இடையால் போகிற ஒரு திரை. ஆமென். அந்த காலகட்டத்தில் யார் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். மற்ற எந்த ஆசாரிகளும் அவங்க பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பலிகளை செலுத்திட்டு போயிடும். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து உள்ளே வந்து பிரவேசித்தார். அது எப்படி பிரவேசித்தார் பார்க்க போடும். எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜீசஸ் கிறிஸ்து அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து அவர் எப்படியா மாறி இருக்கிறார், மெல்கிதேசர் முறைப்படி ஆசாரியராகி உள்ளே பிரவேசித்திருக்கிறார். அவன் எப்படி மெல்கிதேசருக்கு அவன் என்ன பண்ண, சாலமின் ராஜாவை என்ன பண்ணாமல் வணங்கினான். நம்ம சாலமின் ராஜா யாரை குறிக்கிறது? அதுதான் நீதியின் ராஜா, அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து சாதாரண மனிதர்களோட, அதாவது ஆசாரிகளே பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும். ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் கூட இப்போ நான் இங்கே நின்றுறாமேன் பழைய ஏற்பாடு பார்த்தோன்னா தேவ கோபம் இறங்கி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளையும் எப்படி இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போனால்னா அதுதான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி. ஆமென். அல்லேலூயா.
அந்த மேலிருந்து அந்த திரைச்சலை இரண்டாக கிழித்து தேவன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக தேவன் நம்மளே வழியை உண்டு பண்ணுவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த காட் இஸ் த மீடியேட்டர். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் நமக்கும் ஆண்டவருக்குமான இடையேயான ஒரு மீடியேட்டராக இருக்கிறார். ஆமென். இது நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன நமக்காக பிதாவிடத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நான் உணர்வு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் இதுவே பொய்யான நம்ம அதாவது இது டெம்பரவரி தானா? தேவன் இதோட சாயல் பரலோகத்தில் உண்மையால் இது போல் ஆசாரி இதே செட்டப்பில் தான் இருக்குதான். ஆண்டவர் அதற்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன கற்றுக்கிறோன்னா, ஆண்டவர் மூன்றாவது ஆண்டவர் நம்மளுக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக நாமும் பிதாவை அப்பா பிதாவின்னு கூப்பிட்டதான புத்திர சுவிகாரத்தை பாக்கிய தந்திருக்கேன். ஆமென். முடியும். ஆமென். எனக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று அனைவரையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆமென். எப்படி? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தேவன் நம்மளுக்கு அந்த பெரிய ஒரு கிருபை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எப்படி ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளும் பிரவேசிப்பதற்கு ஜீவனும் புதிதான மார்க்கம். அதுதான் என்ன மார்க்கம்? இது மதம் சொல்ல மாட்டேன், மார்க்கம். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஆமேன். கிறிஸ்தவை தரித்து கொண்டு இருக்கிற மார்க்கம். ஆமேன். நான் கிறிஸ்டினாயிட்ட இல்லாமல் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை தம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆமேன். அல்ல. அப்போ இன்றைக்கி அதிகாரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் மூடுத்திரையும் அவரே தான் நம்மளுக்கு என்ன இருக்கிறார்? அவர் பாதுகாப்பராக இருக்கிறார். ஒரு சபையின் தூணாக அவர் தான் நம்மளுக்கு சத்தியத்தின் ஆண்டவர் திடமாக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், அவரே அந்த பசு சலுகை மகாசரசுடைய திரைச்சலியாக இருந்து தேவன் நம்மளுக்காக நம்மளையும் இங்கே ஏன்றி ஆண்டவர் செய்தி கொடுத்தான கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த 26ஆம் அதிகாரம் மையமே இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. வேதத்தின் மையமே இயேசு கிறிஸ்து தான். யாத்திராமத்தின் மையமும் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். இயேசுவே நம்மளுக்கு சகலத்தையும் செய்து முடிக்க தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஒருவராலே ஆமென் நாமும் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து வரலன்னா இன்றைக்கி ஆசரிப்பு கூடாரம் இருந்திருக்கோம். நம்மளாம் சபைக்குள்ளே வரக்கூடாது. ஆமென். நம்மளாம் பலிகளை செலுத்திட்டு காமன் சொல்லிட்டு வெளியே தான் போயிடணும். கர்த்தர் நம்ம உள்ளே வர வைத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு இன்றைக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற அளவுக்கு தேவன் நம்ம வழியை உண்டு பண்ண தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் ஏசப்பா இன்றைக்கி ஆண்டவர் முடிந்தவர்கள் எழுந்திருந்து ஆண்டவர் தகப்பனே, நீரே தகப்பனப்பா, நீர் எங்களுக்கு சகல காரியத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க தகப்பனப்பா. ஒருவராலே ஒருவர் மூலமா என்ற பாடலை நான் பாடி, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால்தான் தகப்பனே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன் தகப்பனப்பா. உங்கள் ரத்தத்தால்தான் தகப்பனே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன் தகப்பனே. உங்களுடைய ரத்தத்தினால்தான் தகப்பனே நான் ஆண்டவரே சப்பா பரிசுத்தமாக்கப்பட்டேன் தகப்பனப்பா. உங்களுடைய ரத்தத்தினால்தான் எனக்கு இந்த நித்திய ஜீவன் வந்தது என்று ஆண்டவரை நான் முழு இதயத்தோடு சிந்தையோடு ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. சொல்லமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்தி. சொல்லா? இயேசுவே இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் காத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை
இயேசுவே பாத்திர சொல்லாமா? இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்தி சொல்லாமாப்பா. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்தி சொல்லாம். இயேசுவே நீர் காரண துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். சொல்லலாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இயேசுவே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் மூலமாக அப்பா அநேக வார்த்தைகளோடு எங்களுடைய இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீரை முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கொக்கிகளின் கீழே அந்த திரை சிலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரை சிலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த சாட்சி பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க வேண்டும் என்று அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவு உண்டாக்கும்படியாக ஒரு திரை சிலையை உண்டு பண்ணும்படியாக இந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசிரியர்கள் மட்டும்தான் அதை பிரவேசிக்க முடியும். ஆனால் இன்று தேவனுடைய பெரிதான ஒரு கிருபையினால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மேல் சுமந்து அவர் நமக்காக பலிகளை செலுத்தி அவரை மகா பிரதான ஆசாரியராக தம்மையை பலியாக செலுத்தி இருக்கிறார். நம்ம இன்றும் பார்த்தோம் அந்த வாசஸ்தலத்தின் அந்த மகா பிரதான பரிசுத்த ஸ்தலமே இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக காணப்படுகிறது என்று. ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு முன்பாக தம்மையை பலியாக கொடுத்து நாம் அந்த கிருபாசன தண்டையில் நாம் சேர, நாம் தேவனத்தில் கிட்டி சேர அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இது நம்முடைய நன்மையினால் நிச்சயமாக கிடையாது. தேவனுடைய சுத்த கிருபையினால அவர் நமக்காக தம்மையை பலியாக அர்ப்பணித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக பலியாக தந்ததினால தான் இன்று நாம் கிருபாசன தண்டையில தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் செல்ல முடிகிறது. இந்த வேளையில கூட நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆசாரியர்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் செலுத்துகிறோம், நம்முடைய நன்றி பலிகளை நம் ஆண்டவருக்கு நாம் செலுத்த போகிறோம். ஏனென்றால் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதனால இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை நம்ம செய்ய போறோம். நாம் இரண்டு பேராக நின்று கொள்ள போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம ஒருவருக்கொருவர் மாற்றி நம்ம பகிர்ந்து கொண்டு நாம் நன்றி பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்த போகிறோம். இப்பொழுதும் இரண்டு பேராக நாம் நின்று தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர.
உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். கைகளை உயர்த்தி இருதயத்தை ஆழ்த்துந்து உம்மை ஆராதிப்பேன். அப்பா, பாவிகளாக இருந்த எங்களை தகப்பனே, எங்களை ரத்தத்தினால் கடைசியாக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமாண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் அப்பா வாழ்நாளே. அப்பா நாங்கள் கிட்டி சேரும்படியாக எங்கள் மகா பிரதான ஆசாரியராக அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அப்பா எங்களுக்காக நீர் சிந்தி அப்பா உண்மையே எங்களுக்காக பலியாக தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா எங்கள் வாழ்க்கையில அப்பா நீர் ஊழியம் செய்யும்படியாக எங்களை அழைத்து இன்றும் ஆசாரியர்களாக உம்முடைய கிருபாசன தண்டையில நாங்கள் சேர நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்கள் பாத்திரவான்களாக காணப்படும்படியாக அப்பா இந்த வேலை எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ ஷபரபாந்தரபாக்கரபோதியாந்தரபாக்கரபா அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக எங்கள் நன்றிகளை உமக்கு பலிகளாக நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. சகல துதி கன மகிமை உம் ஒருவருக்கே இரடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். யாத்திரையாகும் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 5 மூடு திரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்ற 5 மூடு திரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 30ஆம் வசனம். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இந்த நாளிலும் இந்த வசனம் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. வாசஸ்தலத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ஒரு மாதிரியை ஆண்டவர் மோசேக்கு காண்பிக்கிறாரு. இந்த வாசஸ்தலத்தை உருவாக்க அநேக பொருட்கள் தேவைப்பட்டது. பார்த்தோன்னா பலகைகள், தாழ்பார்கள், வளையங்கள் எல்லாம் ஒரே ஏகமாக இணைக்கப்பட்டு வாசஸ்தலத்தை உருவாக்கினது. அதுபோல தான் இந்த நாள்லையும் சபையில் அநேக பேர் ஆண்டவர் ஊழியத்தில் கொண்டு வந்து இணைத்து கொண்டு இருக்கிறாரு. சபையில் பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு அநேக ஊழியங்கள் ஆண்டவர் கொடுத்துருப்பார். சின்ன சின்ன ஊழியங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஊழியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அது ஒரே ஏக சிந்தியாய் செய்யும் போது தான் அந்த இடத்துல ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும்படி நடக்கும். அப்போ இந்த நாளில் நம்மளை ஆண்டவர் எதற்காக தெரிந்திருக்கிறாரு, எந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்து இருக்கிறாரு. அப்போ அந்த ஊழியத்தை செய்யும்படியாக நாம் ஒருவர் எப்படி இருக்கணும், இணைந்து இருக்க வேண்டும் என்று. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நாம் இணைந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்ட நம்ம ஒரு ஸ்டெப்பு நாம் எடுத்து முன்பாக நம்ம இணைந்து நம்ம ஒரு கைகளை கோர்த்து இணையலாமா? பெண்களை என்ன பண்ணுறோன்னா நம்ம கையை கோர்த்துக்கலாம். இந்த செயலை செய்யும் போது என்னன்னா நம்ம கையை கோர்த்துக்கலாம். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணனா, ஆண்கள் எல்லாருமே நம்ம கையை கோர்த்து, ஏன்னா இது எதை குறிக்குதுன்னா நம்ம இணைக்கப்பட்டு ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டும்படியாக. ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம இணைந்து அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, அப்பா உங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கீங்க அப்பா. இது எப்படி அந்த வாசஸ்தலத்தில் எல்லாம் இணைக்கப்பட்டு அது ஒரு ஸ்தலமாக அப்பா வாசஸ்தலமாக இருந்ததோ அதுபோல தகப்பனே இந்த நாள் உங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக அப்பா எங்களை நீங்கள் இணைத்திருக்கிறீங்கப்பா. உங்கள் ராஜ்யத்தை கட்டும்படியாக எங்களை இணைத்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள வேற எந்த சிந்தனையும் வராத படிக்கு
ஆவியானவரே, ஒரே சிந்தையாக கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள நாங்கள் இணைக்கப்பட்டு உங்க ராஜ்யத்தை அப்பா இதோ கட்டப்படியாக எங்களை எடுத்து வல்லமையா நீங்க பயன்படுத்துங்கப்பா. இதோ இந்த நாள்ல கூட பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக எப்படி நீர் அப்பா முடிவு பரியாத நின்றீரப்பா, அதே போல தகப்பனே அப்பா உங்களுக்காக நாங்களும் முடிவு பரியாத வரை நின்று உங்க ராஜ்யத்தை கட்டி அநேக ஆத்துமாக்களை உமக்கு நாங்கள் சொந்தமாக்க அப்பா எங்களை எடுத்து வல்லமையா நீங்க பயன்படுத்துங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இந்த நாளும் ஆண்டவர் நம்மளை இணைத்தது அவர் ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் இணைவோம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.